ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க நத்திங் டு லூஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு ட்ராமான்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பேரு ஜடா. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல வருஷமாக குழந்தை இல்லாமலே இருந்தாலும் மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை ஒன்று போகிறேன். அந்த பையன் வளர்ந்து வர டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிக்குது. லுக்கோமியா அப்படின்ற ஒரு டிசீஸும் வருது. அதனால அவனுக்கு உடல் உறுப்பை மாற்ற வேண்டிய சிச்சுவேஷனும் வருது. அதுக்காக டோனரை தேடி அவங்க அம்மா அலைய ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது தான் பையனை காப்பாற்றணும் அப்படின்ட்டு களத்தில் இறங்குறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, அது அவங்கள மன ரீதியாக எப்படி பாதிக்குது, அதையும் தாண்டி இவங்களுக்கு வர பிரச்சனைகள்லாம் என்ன, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பாக நம்ம ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஒரு அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவா இருந்துட்டு அவங்க அந்த பையன் மேலே காட்டுற அன்பா இருக்கட்டும், குழந்தை பிறக்கிறதுக்காக அவங்க என்னெல்லாம் பண்றாங்க, அது எவ்வளோ அவங்கள பாதிக்குது, அதையும் தாண்டி தான் பையனை எப்படியாவது நான் காப்பாற்றியே தீருவேன் அப்படின்ட்டு அவங்க பண்ற பல விஷயங்கள் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா படம் பல இடத்துல நம்மளை கண்கலங்க வைக்க தான் செய்யுது. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லேடியா போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அவங்க கேரக்டரையுமே. டெக்னிக்கலே பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபில் ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அல்டிமேட்டாகவே இருந்தது. அது நம்மளை பல எமோஷனல் காட்சி எலிவேட் பண்ணி காட்டதா. இந்த படத்தில் பெருசாக ஆக்ஷன் போர்ஷன்ஸ்லாம் கிடையாது. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபேமிலி பாண்டிங் நம்மளை அட்ராக்ட் பண்ணுற எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்தோட நெகட்டிவ் பற்றி பார்த்தீங்கன்னா படம் பயங்கர ஸ்லோவாக போகுது. அது மட்டும் இல்லாமல் பல இடங்கள்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு சில இடங்கள் நமக்கு போர் அடிக்கவும் தான் செய்யும். மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். படத்தில் அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, ஸோ ஃபேமிலியோடய ட்ரை பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.